இருந்தேன். அண்ணி சொன்னாங்களாக்கும் கவர் மட்டும் பெருசா இருக்கட்டும், பொருள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டான்னு. தேவலாம் பேசிக்கிட்டா அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்க. ஆப்பி அண்ணி பிரிக்கலாம். அந்த பிளான ஸ்வீட் செஞ்சு போட்டோம். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இல்ல எனக்கு ஒரு நாத்தனார் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு பாட்டு வச்சிடுறாரு. நீ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? தூங்க போறீங்களாக்கா? ஊதாரித்தனமா இருப்பான். என் பொண்ணுக்குலாம் வந்து மருமகன்னு சொல்லி பொம்மை கடை இருக்குமே, அந்த கடையில ஒரு பொம்மை, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, இதுக்கு நடுவுல ஒரு கடை இருக்கும். இப்ப பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வருவான். இப்படித்தான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டான். சரி, நீங்க வந்தீங்க 5 பைசா செலவு பண்ண மாட்டீங்க. நல்லா சிக்கனமா ஆக்கிட்டீங்க அண்ணி. அவனோட இன்னொரு முகத்தை திருப்பிட்டீங்க. நீங்க இப்படியே வச்சு ஓட்டுங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அண்ணன் கல்லு மாதிரி இருந்தான், நீங்க தான் நீ செதுக்கிட்டீங்க. செதுக்கிட்டேனா? பேய் சிலையா செதுக்கிருக்கீங்க. தெரிய மாட்டேங்குது. குடும்பத்தை எஸ்கேப் ஆகலாம், செலவு ஃபுல்லா குறைக்கலாம் பிளான் பண்ணிட்டே இருந்தான். நான் வந்தோடனே என்ன சாக்கா வச்சு ஃபுல்லா சட்டப்படி அடைச்சிட்டேன். என்ன வில்லியா மாதிரி இருக்காங்க வீட்டுல. கேட்டால காசு கேட்டால என்ன சாக்கா வச்சு நீ பண்றத பூரா முதல்ல ஸ்டாப் பண்ணு. நீ டைரக்டா சொல்ற மாதிரி சொல்லு. நீ சொன்னா நம்ப மாட்டேறாங்க வீட்டுல. நம்புறாங்களே என்ன இந்த மூஞ்சி நம்புறாங்க, இந்த மூஞ்சி நம்ப மாட்டேங்கிறாங்க. இது பண்ணாது, இது பண்ணுமா? எங்கடா டேய் குடும்பம் இல்ல நம்ம நல்லதுக்காக தான். இல்ல நம்ம நல்லதுக்கான குடும்பத்தை வாங்குறது வில்லி பாட்ட என்ன வாங்க. எங்க அப்பா எதுவும் செய்ய